என்னையை தருகிறேன் ஜீவ பலியாக, என்னையை தருகிறேன் ஜீவ பலியாக, உகந்த காணிக்கையாய் உடலை உகந்த காணிக்கையாய் உடலை நொப்பு கொடு தீரையா, உம்மை எனக்காக உலகின் உன்னத பலியாக, உலகின் உன்னத. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வந்து நிற்கிறோம் ஐயா. உம்முடைய மெல்லிய வார்த்தை கேட்கும்படியாக எங்கள் இதய கதவுகளை திறக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம், விட்டு கொடுக்கிறோம். நீங்கள் பொறுப்பிடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். அப்படி கையை உயர்த்தி பரலோகம் பார்க்கும்படியாக இயேசு நல்லவர் என்று சொல்லலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அருமையான வாய்ப்புகளை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தபடியினால் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு கூட சேர்ந்து இந்த ஜெபத்தில் பங்கு பெறும்படி கர்த்தர் கொடுத்த இந்த பெரிதான இந்த ஒரு வாய்ப்புகளுக்காய் நான் ஆண்டவரை நன்றி செலுத்துகிறேன். தொடர்ச்சியாக என்னுடைய ஆசை என்னவென்று சொன்னால், நம்முடைய தேவாலயம் முழுவதும் இரவு நேரங்களிலும் என்ன செய்யணும்? நிரம்பி வழியணும். அல்லேலூயா, அல்லேலூயா. மாதத்தில் ஒரு முறை கூடுகிறோம். ஒரு முறை இரவு நேரத்தில் நம்மால் கூடி வந்து ஜெபிக்க முடியவில்லை என்று சொன்னால் நாம் யாருக்கு பதில் சொல்லணும் தெரியுமா? இறைவனுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். அல்லேலூயா. என் அன்பான தேவ பிள்ளைகளை, 2 மணி நேரம் தானே கூடுகிறோம். அது மாதத்தில் ஒரு முறை. நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? வருகிறவங்க தினம் இந்த இப்படி ஃப்ரைடே அன்னைக்கு என்ன செய்யுங்க தெரியுமா? ஃபோன் பண்ணி என்ன செய்யுங்க? சொல்லுங்கள், இன்னைக்கு நைட்டு ஜெபம் இருக்கு. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். எதெல்லாமோ ஃபோனில் பேசுகிறேன் இல்லையா, அது ஒரு சிறு ஊழியம். அல்லேலூயா. எல்லாம் பிஸியாக இருக்கிறாங்க. ஒரு ஃபோன் பண்ணி இன்றைக்கி நைட்டு என்ன நடக்கு? ஜெபம் நடக்கு. நீங்கள் என்ன செய்யுங்க? வாங்க. அல்லேலூயா. சொல்லதை சொல்லுவோம், ஜெபிப்போம், கர்த்தர் அழைத்து வருவார். அல்லேலூயா. சரி, எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் ஒரு காரியங்களை, சிலுவையை குறித்த சில காரியங்களை இந்த 2 நாட்களிலே அநேக தேவாலயங்களிலே இதை குறித்து பேசப்படுகிறது. ஆகவே இந்த நாட்களிலும் கூட உங்கள் மத்தியில் நான் சில காரியங்களை நாம் தியானித்து கடந்து செல்வோம். எடுத்தவர்கள் வாசிங்க, பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து யாருக்காக பலியாயிருக்கிறார்? நமக்காக. அல்லேலூயா. என் அன்பான தேவ பிள்ளைகளை, ஏன் இந்த வார்த்தை இப்படி சொல்லப்பட்டது? இதன் மூலியமாக என்ன ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும்? நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லேலூயா. அதற்கு முன்பதாக பலி, அதாவது பஸ்கா இருக்கும்போது, பஸ்கா ஆட்டுக்குட்டி இருக்கும்போது ஏன் பலி முறைகளை கர்த்தர் நமக்கு இந்த வேதத்தில் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி சில காரியங்களை பார்த்துவிட்டு நாம் மற்ற காரியங்களுக்கு கடந்து செல்லலாம். அதாவது யாத்திராகமத்தில் நாம் வாசிக்கிறோம்,
இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டார்கள். அல்லேலூயா. அங்கே ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி என்ன செய்யப்பட்டது? அடிக்கப்பட்டது. அது நிமித்தமாக அந்த எகிப்தின் பிடியில் இருந்து ஜனங்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். அங்கிருந்து அவர்கள் தொடர்ந்து பிரயாணப்பட்டு போகும்போது அந்த சீனாய் மலை அடிவாரத்தில் லேவியாரகம் அந்த புத்தகத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் பலிமுறைகளை சொல்லி கொடுக்கிறார். அல்லேலூயா. பஸ்கா அடிக்கப்பட்டாச்சுன்னா பின்ன ஏன் இந்த பலிமுறைகள் நமக்கு வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். என் அன்பான தேவ பிள்ளைகளை, லேவியாரகம் 1, 2, 3, 4, 5 அதிகாரத்தில் நாம் எல்லாம் பலிகளை குறித்து பார்க்கிறோம். இப்பொழுது ஜனங்கள் அடிமைத்தனத்தில் விடுதலையான ஜனங்கள் இப்பொழுது அதாவது சீனாய் மலையின் அடிவாரத்தில் வந்து நிற்கிறார்கள், வனாந்தரமான அந்த இடத்துல நிற்கிறார்கள். அப்போ தான் ஆண்டவர் அவர்களுக்கு இந்த பலி முறைகளை கற்றுக் கொடுக்கிறார். பஸ்கா ஆட்டுக்குட்டி அடித்தாச்சு, அதன் மூலியமாய் ஒரு பெரிய விடுதலை கிடைத்தாகிவிட்டது. ஆனாலும் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், இந்த பலிகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? செய்து இருக்க வேண்டும். என் அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டாச்சு. இந்த ஜனங்கள் அந்த இரத்தத்தை எடுத்து நிலைக்கால்கள் மேல் என்ன செய்தாங்க? பூசினாங்க. அப்போ அந்த ஆட்டுக்குட்டியை நெருப்பில் சுட்டு இவங்க எல்லாரும் அதை புசித்தார்கள். அப்போ இதன் மூலியமா எகிப்திலிருந்து இவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பலி முறைகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டாச்சு, அதன் மூலியமாய் ஒரு பெரிய விடுதலை வந்தாச்சு. ஆனாலும் ஆண்டவர் இங்க சில பலி முறைகளை அவர் கற்றுக் கொடுக்கிறார். லேவியாரம் 1 அதிகாரம் 2 வசனம் வாசிங்க பார்க்கலாம். யாருக்கு சொல்லணும்? அல்லேலூயா. பாருங்க, இந்த பலிகள் முழுவதும் யார் கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? கடைபிடிக்க வேண்டும். இங்க பாருங்க, பஸ்கா பொதுவானது ஒரு காரியம். அது பொதுவான ஒரு காரியம் பஸ்கா. அது முடிந்த பிறகு இந்த தெளிவான இந்த வழிமுறைகளை நாம் என்ன செய்ய வேண்டுமா? இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது மீட்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யணும்? வழிமுறைகளை கடைபிடிக்கணும். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, இந்த பலி, இது ஏன் இந்த பலி முறைகள் என்று சொன்னால், மீட்கப்பட்ட இஸ்ரவேலர்கள் ஒரே நாளிலே பரிசுத்தமாக முடியாது. ஆகவே அதாவது அவர்கள் பரிபூரணராய் ஆக முடியாது. அவர்கள் எல்லாரும் மனுஷர்கள், குறைவுள்ளவர்கள். அப்ப இந்த குறைவுள்ளவர்கள் ஒருவேளை குறை நிமித்தமாக, பலவீனம் நிமித்தமாக பாவம் செய்தார்கள் என்று சொன்னால் இன்னும் மறுபடியும் அந்த பஸ்கா அடிக்க முடியாது. ஆகவே ஆண்டவர் சொன்னார், இப்பொழுது இந்த பலி முறைகளை நீ என்ன செய்யணும்? கடைபிடிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ ஒருவேளை மீட்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்தில் விழுவார்கள் என்று சொன்னால் அவர்கள் செய்ய வேண்டிய காரியம் இந்த பலிமுறைகள். அது செய்யும் போது அவர்களுடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படுகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த லேவியாரத்தில் வாசிக்கும் போது அவர் தகன பலியாய் அடிக்கப்பட்டார், போஜன பலியாய் படைக்கப்பட்டார், சமாதான பலி, அதாவது பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, இது எல்லாம் பலியும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. சிலுவையிலே அவர் நமக்காய் பலியானார். அல்லேலூயா. என் அன்பான தேவ பிள்ளைகளே, நாமும் கூட பாவத்தில் சறுக்கும் பொழுது, நாமும் கூட சில நேரத்தில் தவறான காரியங்களை செய்யும் பொழுது அந்த கல்வாரி சிலுவையில அவர் செய்த அந்த பலிகளை நோக்கி பார்க்கும் போது நாமும் பாவத்திலிருந்து என்ன செய்கிறோம்? சொல்லுங்க, விடுதலை பெறுகிறோம். அல்லேலூயா. என் அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்க, ஒருவேளை பஸ்கா அந்த ஆட்டுக்குட்டியோடு ஆண்டவர் நிறுத்தி இருந்தால், ஒருவேளை இவர்கள் சில சிறு சிறு பாவங்களை செய்திருந்தால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாவம் நிவர்த்தி செய்ய வேற ஒன்றுமில்லை. ஆகவே பலிமுறைகளை அவர் என்ன செய்தார்? கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. என் அன்பான தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த பலிமுறைகளை சொல்லிக் கொடுத்தார். இயேசு நமக்காகவே பலியானார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. என் அன்பான தேவ பிள்ளைகளை வாசிங்க பார்க்கலாம். கலாத்தியர் 6 அதிகாரம் 14 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கலாத்தியர் 6:14 வாசிங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறாரு, என்கிட்ட மேன்மை பாராட்டதற்கு
எதுவும் இல்லை, எனக்கு சிலுவை மாத்திரம் இருக்கிறது. அல்லேலூயா. என் அன்பான தேவ பிள்ளைகளே, பவுல் தெளிவாய் கண்டுபிடித்த காரியம், இந்த சிலுவையில் இருந்து தான் எல்லா ஆசீர்வாதங்களும் வருகிறது. அல்லேலூயா. நீங்களும் நானும் கூட ஒருவேளை சில பாவம் செய்தோம், பெரிய பாவம் அல்ல, சிறு சிறு பாவங்களிலே விழுந்தாலும், பலவீனத்தின் நிமித்தமாக சில குறைவுகள் நமக்குள்ளே காணப்பட்டாலும், அந்த கல்வாரி சிலுவையிலே அவருடைய தகன பலி, அந்த போஜன பலி, சமாதான பலியாய் நமக்கு அடிக்கப்பட்டார். பாவ குற்ற நிவாரண பலியை அடிக்கப்பட்டாரு. அதை நோக்கி நாம் பார்க்கும்போது நம்முடைய பாவங்களிலிருந்து நமக்கு என்ன கிடைக்குது? நிவிருத்தி கிடைக்கி, பாவங்கள் மன்னிக்கப்படுது. அல்லேலூயா. என் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆகவே தான் அவர் சிலுவையை உயர்த்தினார். அல்லேலூயா. ஒரு தெரிந்த பல்லவி என்னோடு சேர்ந்து, சிலுவை என் மேன்மை என்றோ, சிலுவை என் ஜீவன் என்றோ என்ற பல்லவியை என்னோடு கூட சேர்ந்து, சிலுவை இல்லாமல் நாங்கள் இல்லை ஆண்டவரே என்று சொல்லி என்னோடு கூட சேர்ந்து இந்த பல்லவியை பாட நான் கேட்டுக்கொள்கிறேன். சிலுவையின் மேன்மையன்றோ, சிலுவையின் ஜீவனன்றோ, சிலுவையின் மேன்மையன்றோ, சிலுவையின் ஜீவனன்றோ, சிலுவை அல்லாமல் மீட்பில்லையே, சிலுவையின் ஜெய கொடியே, இயேசுவே கல்வாரியில் என்னை வைத்து கொல்லுமையா, இயேசுவே கல்வாரியில் என்னை வைத்து கொல்லுமையா. ஹல்லேலூயா. இப்போ பஸ்கா ஆட்டுக்குட்டி அடித்தாலும் ஏன் இந்த பலிமுறைகளை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், நீ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புத்திரருக்கு என்ன செய்ய சொல்லு. அல்லேலூயா. ஆகவே நாம் நினைக்கிறோம் சில நேரத்தில், சிலுவை எனக்கு கடந்த நாட்களில் ரட்சிப்புக்கு உதவி செய்தது. அது மாத்திரமல்ல, நாம் ஒவ்வொரு நிமிடமும் பாவங்கள் செய்யும் பொழுதெல்லாம் தினந்தோறும் நமக்கு உதவி செய்கிறது சிலுவை. அல்லேலூயா. பாருங்க, இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி ஆபீப் மாதம் அடிக்கப்படுகிறது. எந்த மாதம்? முதலாவது வருஷத்தின் முதலாவது மாதம் ஆபீப் மாதம். இது யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வேகமாய் வாசிங்க பார்க்கலாம். 12:3 வாசிங்க. எத்தனாம் தேதி? அந்த மாதத்தில் எத்தனாம் தேதி? 10ஆம் தேதி. அல்லேலூயா. ஆபி மாசம் 10ஆம் தேதி அந்த ஆட்டை, பஸ்கா ஆட்டை தேர்வு செய்வார்கள். கவனிங்க, எங்க பாருங்க. அதுக்கப்புறம் 14ஆம் தேதி வரைக்கும் அதை பாதுகாத்து வைப்பார்கள். 14வது நாட்களில் தான் அதை பலி செலுத்துவார்கள். சரி, இப்போ ஆபீப் என்று சொன்னால் எபிரேய பாஷையில் என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லாம் புதிதாகிறது. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பின்னால் இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா. இங்க வசனம், இங்கே 10வது நாள், அதாவது ஆட்டை தேர்வு செய்கிறார்கள். 14வது நாளிலே அது பலியாய் செலுத்தப்படுகிறது. இந்த ஆபீப் என்று சொன்னால் அது புதிய காரியம், நியூ திங். அல்லேலூயா. என் அன்பான தேவ பிள்ளைகளே, இவர்கள் ஆபீப் மாதம் பஸ்கா ஆட்டை அடித்தார்கள். இவருடைய வாழ்க்கையில, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் புதிதாய் மாறியது. அவர்களுக்கு இருந்த அடிமைத்தனம் விலகியது. அல்லேலூயா. அந்த பிரச்சனை மத்தியில அவர்களுக்கு ஒரு விடுதலை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. ஆபீப் என்றால் புதிய தொடக்கம், புதிய துவக்கம், நியூ பிகினிங். அல்லேலூயா. என் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்காய் பஸ்கா ஆட்டுக்குட்டியாய் அடிக்கப்பட்டாரு. ஆகவே தான் நாமும் கூட இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில அந்த அடிமைத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைத்தது போல நாமும் முந்தி பழைய சிருஷ்டியாய் இருந்தோம்.
பஸ்கா ஆட்டுக்குட்டி நிமித்தமாக புதிய சிருஷ்டியாய் மாறி இருக்கிறோம் என்று விசுவாசிக்கிற நீங்கள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. பஸ்கா ஆட்டுக்குட்டியார் அவர் அடிக்கப்படுவதற்கு முன்பதாக நான் பாவியாய் இருந்தோம், இப்போது அவரை நோக்கி பார்த்தபடியினால் அவருடைய அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி நிமித்தமாக நான் பரிசுத்தமாய் மாறி இருக்கிறேன். அல்லேலூயா. என்னுடைய பழைய காரியங்கள் எல்லாம் ஒளிந்தது, எல்லாம் என் வாழ்க்கையில புதிய காரியத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த 1 கொரிந்தியர் 5:7 மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 5:7 மறுபடியும் வாசிங்க. கடைசி பகுதி வாசிங்க. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக என்ன பலியிடப்பட்டிருக்கிறார். ஏன் இதை இப்படி சொல்றாங்க என்று சொன்னால், அதே நேரத்தில் நல்ல கவனிங்க, மோரியா மலை ஒரு பக்கம், அதிலிருந்து ஒரு 300 மீட்டருக்கு அங்கே கொல்கதா மலை, தேவாலயத்தில் பஸ்கா ஆட்டு இப்போ ரெடியா இருக்கு. பஸ்கா ஆசரிக்கும்படியாக லேவியர்கள், ஜனங்கள் எல்லாம், இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற அனைத்து புருஷர்களும் அங்கே கூடி இருக்கிறார்கள். எதை ஆராதிக்கும்படி? பஸ்கா ஆட்டை இப்பொழுது பலி செய்யும்படி ஆராதிக்கிற அந்த நேரத்தில் லேவியர்கள் அல்லேலூயா ஓசானா என்று பாடுகிற அந்த நேரத்தில் மோரியா மலையில ஒரு ஆடு பலியிடப்பட்டது. அந்த தேவாலயத்தில், ஏன்னா தேவாலய மலை என்று சொல்லுவார்கள் மோரியா மலையை. அதே இடத்துல அதே நேரத்தில், எந்த நேரத்தில் அந்த ஆடு அங்கே பலியிடப்பட்டதோ அதே நேரத்தில் ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து கொல்கதா மலையிலே என்னப்பட்டார்? அடிக்கப்பட்டார், பலியிடப்பட்டார். அல்லேலூயா. ஆகவே தான் வேதம் அதை ஒப்பிட்டு பேசுகிறது. என் அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரே நேரத்தில் மோரியா மலையில் இங்கே ஆடு அடிக்கப்படுகிறது, கொல்கதா மலையில ஆட்டுக்குட்டியானவராக இயேசு கிறிஸ்து பலியிடப்படுகிறார். அதுதான் இந்த வேதம் சொல்லுகிறது, பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டியானவர். அல்லேலூயா. என் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆபீப் என்று சொன்னால் புதிய மாற்றம், புதிய துவக்கம். அல்லேலூயா. சரி, யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யாத்திராகமம் 12. போதும் போதும் போதும். இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரம் பஸ்காவை ஆராதித்து விட்டு கிளம்பவில்லை. இப்போ கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களோட பல ஜாதியார் என்ன செய்யறாங்க? எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து சொல்லுங்க, அவங்க கூட என்ன செய்யறாங்க? வாராங்க. பல ஜாதியார். ஆபீப் மாதம் என்று சொன்னால் புதிய துவக்கம். இந்த புதிய துவக்கம், அதோடைய ஆசீர்வாதம் அதுல விசுவாசம் வைக்கிறதுல தான் இருக்கு. அல்லேலூயா. நான் போக போக உங்களுக்கு அது புரியும். நல்ல கவனிங்க, இங்கே நான் வாசிக்கிறோம், எகிப்து ஜனங்களோடு சேர்ந்து பல ஜாதியார் அங்கிருந்து என்ன செய்தாங்க? கிளம்பி போனார்கள். அப்போ இவர்களும் ஆண்டவர் சொன்ன அந்த காரியத்தை என்ன செய்திருக்கணும். வெறும் இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரம் ஆடை பலியிட்டு பஸ்கா பண்டிகை ஆசரிக்கவில்லை. இவர்களும் அநேகர் இங்கிருந்து கிளம்பினார்கள் என்று சொன்னால், கண்டிப்பா ஒருவேளை இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீட்டிற்குள்ளே இருந்திருக்க வேண்டும். ஆகவே தான் தப்பினார்கள். இல்லாவிட்டால் சங்கார தூதன் என்ன செய்வான்? கொண்டு போட்டிருப்பான். ஆனால் இங்க வசனம் சொல்ற அநேக ஜாதியார் அங்கிருந்து என்ன செய்தார்கள்? கிளம்பினார். அப்போ இவர்கள் எல்லாரும் தப்பிக்கப்பட்ட காரணம் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே சொல்லும் போது இவர்கள் ஒருவேளை கேட்டிருக்கணும். கேட்டு இப்படி நம்மளும் செஞ்சா என்ன செஞ்சிருவோம்? தப்பிச்சிருவோம் என்று ஒருவேளை நம்பிக்கையா இந்த காரியத்தை செய்திருக்கணும். இல்லாவிட்டால் பக்கத்து வீட்டு இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீட்டுல போய் என்ன செய்திருக்கணும்? அமர்ந்திருக்கணும். அப்போ பல ஜாதியார் எப்படி அங்கிருந்து வெளியே வருகிறார் என்று சொன்னால், அந்த சொன்ன காரியத்தை விசுவாசித்தார்கள். என் அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் விசுவாசிக்க தான் ஆபீப் காரியம், புதிய காரியம் நமக்குள்ளா இருந்து என்ன செய்யும்? வெளியே வரும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் பாருங்க, அங்க விசுவாசம் எதன் மேல் இருந்தது தெரியுமா? அந்த அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி மாத்திரம், அது மாத்திரம் மேல இல்ல, அந்த ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் என் நிலக்கால்கள் மேல் என்ன செய்யப்படணும்? பூசப்படணும். உலகமே சொல்லுகிறது இயேசு தெய்வம் என்று.
ஆனா அவர்கள் நீங்களும் நானும் சொல்லுகிறோம் இயேசு தெய்வம், அது மாத்திரமல்ல அவருடைய ரத்தம் என்னை மீட்டது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆகவே ஒரு புதிய தொடக்கம் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய விசுவாசம் வெறும் ஆட்டுக்குட்டி மாத்திரமல்ல, அதனுடைய ரத்தத்தில் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் வாழ்க்கையில புதிய தொடக்கம் எப்போ வரும் தெரியுமா? அந்த ரத்தத்தின் மேல் நான் விசுவாசம் செய்யும் பொழுதுதான். அல்லேலூயா. பல ஜாதியார் வெறும், நான் நினைக்கிறேன் ஒருவேளை எகிப்தியன் கூட அந்த நிலக்காலில் ரத்தத்தை பூசியிருந்தால் அவனும் என்ன செய்திருப்பான்? பிழைத்திருப்பான். என் அன்பான தேவ பிள்ளைகளே, அநேக காரியங்கள் பல நாட்கள் பின்னாலே நடந்த காரியங்கள் நம்மை சோர்வுக்குள்ளே மாற்றுகிறது, உண்மைதான். ஆனாலும் நம்முடைய விசுவாசம் அவருடைய ரத்தத்தின் மேல் இருந்தது என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஹாபிப் மாதத்தை என்ன செய்யலாம்? கொண்டாடலாம். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 43 அதிகாரம் 19 வசனம், இதோ நான் புதிய காரியத்தை சொல்லுங்க செய்கிறேன். அல்லேலூயா. இந்த வசனத்தை எப்போ தெரியுமா? ஏதோ ஒரு சமயத்தில் மாத்திரமல்ல, தினந்தோறும் வீட்டில் இது சொல்லும் பொழுதெல்லாம் தினந்தோறும் புதிய காரியத்தை என்ன செய்யலாம்? அனுபவிக்கலாம். அல்லேலூயா. இந்த உலகத்தானுக்கு வெறும் கர்த்தர் இந்த ஆட்டுக்குட்டி மாத்திரம் தான் தெரியும். ஆனா எனக்கு தெரியும் அவருடைய ரத்தம். அல்லேலூயா. என் அன்பான தேவ பிள்ளைகளே, அதுதான் பஸ்கா ஆட்டுக்குட்டியை அவர் அடிக்கப்பட்டார். எதுக்கு தெரியுமா? என் வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்யும்படி. அல்லேலூயா. பல நாட்களுக்கு நமக்கு பின்னாலே வந்த காரியங்கள் நம்மை சோர்வுக்குள்ளாய் மாற்றுகிறது என்று சொன்னால் ஆண்டவர் என்று நம்முடைய நாவிலே அதிகாரத்தை தந்திருக்கிறார். எதற்கு? அந்த ரத்தத்தை பேசும்படி. ஹல்லேலூயா. தினந்தோறும் புதிய காரியம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று ஒவ்வொரு காரியத்தின் மேலும் நீங்கள் வாயை திறந்து அறிக்கை செய்யும் பொழுது எல்லா அரண்களும் உடைக்கப்படும். ஹல்லேலூயா. அது இயேசுவின் ரத்தத்தின் மாத்திரம்தான் முடியும். அல்லேலூயா. ஒரு புறஜாதியார் கூட மற்ற ஜனங்கள் கூட அதை நம்பி அப்படி பூசி அங்கிருந்து அங்கிருந்து விடுதலை பெற்று வெளியே வர முடியும் என்று சொன்னார். அவருடைய ரத்தத்தின் ஆளுகைக்குள்ளே இருக்கிற நீங்களும் நானும் வறுமையிலையும் பிரச்சனைகள் மத்தியில் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஏன் இருக்கிறோம் தெரியுமா? நம்முடைய நாவிலிருந்து அந்த புதிய காரியமும் அந்த இயேசுமே அந்த ரத்தத்தின் மேல் விசுவாசம் அறிக்கை குறைந்து போனது. நம்முடைய போக்கஸ் எல்லாம் பிரச்சனை மேல் இருக்கிறபடினா அது பெருசாய் மாறிக்கொண்டே இருக்கிறது. என் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆபிப் என்று சொன்னால் புதிய துவக்கம் எப்போ வரும்? அந்த ரத்தத்தின் நான் விசுவாசம் வைக்கும் போது மாத்திரம் என்ன செய்யும்? வரும். அல்லேலூயா. என் அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு சாதாரண ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசம் கொண்டு போனா, என் மேல் இருக்கிற இயேசுவின் ரத்தம் என்னை கரை சேர்க்கும் என்று நம்பிக்கை இருக்கிறவங்க கரங்களை தட்டி ஓ ராபா ஷத ராபா லகாரா எல்லா அரண்களையும் உடைக்கிற வல்லமாய் என் மேல் இருக்கிறது என்று விசுவாசிக்க செய்யணும். அல்லேலூயா. என் அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசுவின் ரத்தத்தை வைத்துக்கொண்டு நாம் சும்மா இருக்க கூடாது. அந்த ரத்தத்தில் வல்லமை உண்டு. உலகத்தானுக்கு அந்த ரத்தத்தை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் நீங்களும் நாம் ஏற்றுக்கொள்ளபடியில் தான் இங்கே இருக்கிறோம். அதை வைத்துக்கொண்டு வாழ்க்கையில பிரச்சனையின் மத்தியிலே போராடாமல் அது துணிந்து நிற்கிற ஒரு வல்லமை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அநேக நேரத்தில் மறந்து போகிறோம். ஆனா வாயிலே ஆண்டவர் அறிக்கை பண்ணுகிற அந்த அதிகாரத்தை கொடுக்கிறபடியினால் இயேசுவின் ரத்தத்தை மாத்திரம் சொல்லி பாருங்கள். ஒரு புதிய மாற்றமும் புதிய துவக்கமும் நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பா வரும். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் நம்மால் செய்ய முடியாது. அவர் எனக்காய் பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடிக்கப்பட்டதினாலே அவருடைய ரத்தத்தினால் எனக்கு ஒவ்வொரு நாளும் புதிய காரியம் நடக்கும். அல்லேலூயா. பாருங்களேன், ஒரு சாதாரண ஆட்டுக்குட்டியின் ரத்தம் கானான் தேசம் கொண்டு போகும்னா, எனக்கு மேல் இருக்கிற இயேசுவின் ரத்தம் என்னை கண்டிப்பா கரை சேர்க்கும். அல்லேலூயா. அல்லேலூயா.
ஆகவே தான் அவர் பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடிக்கப்பட்டார். வெறும் சிலுவை எனக்கு ரட்சிப்புக்கு மாத்திரமல்ல, வெறும் சிலுவை எனக்கு கடந்த நாட்கள் நான் செய்த பாவத்திற்கும் அல்ல, ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும் நான் சறுக்கும் பொழுது அந்த கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கும்போது எனக்கு அங்கிருந்து பெரிய மாற்றமும் விடுதலையும் எனக்கு அவர் தருகிறார். அதற்கு தான் அவர் பஸ்கா ஆட்டுக்குட்டியாய் அடிக்கப்பட்டார். அல்லேலூயா. ஏன் இந்த வசனம் அப்படி சொல்லுது என்று சொன்னால், மோரியா மலையில் அடிக்கப்பட்ட அதே நேரத்தில் கொல்கதா மலையிலே அவர் தன்னுடைய ஜீவனை விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பலிமுறைகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒருவேளை தவறினால் வனாந்தரத்தில் இந்த பலிமுறைகளை செலுத்தி என்ன செய்யலாம்? பாவ மன்னிப்பை பெற்றுக்கிடலாம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அவரே பலியானார். அல்லேலூயா. ஆகவே அவருடைய ரத்தம் என்மேல் இருக்கிறது, என்னைக்கும் மறந்துடக்கூடாது. எந்த பிரச்சனை இருந்தால் இயேசுவின் ரத்தம் என்று சொல்லி பாருங்கள். அல்லேலூயா. ஒரு புதிய மாற்றம் கண்டிப்பாய் வரும். ஆமென். ஏதோ ஒரு நாட்களில் புதிய காரியத்தை செய்கிறேன் அப்படி அல்ல, தினந்தோறும் கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் புதிய காரியம் நடந்துதான் ஆக வேண்டும். ஏன் என்று சொன்னால் அவருடைய ரத்தம் என் மேல் இருக்கிறது. அல்லேலூயா. என் அன்பான தேவ பிள்ளைகளே, பலி ஏன் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார் என்று சொன்னால், அவர்கள் தவறினால் அதை செய்தால் அவர்களுக்கு மன்னிப்பு. ஆனால் எனக்கோ அவருடைய ரத்தம் இருக்கிறபடினால் நான் விசுவாசித்தால் மாத்திரம் சொல்லுங்க போதும். நான் விசுவாசம் செய்து அறிக்கை செய்தால் மாத்திரம் போதும். ஏன்னா எனக்கு அவரே பலியாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பெருசா ஒன்றும் இல்லைங்க, அவர் எனக்காய் பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டார், அவருடைய ரத்தம் என் மேல் இருக்கிறது. அதை நான் விசுவாசிக்கும் பொழுது பல ஜாதியார் அங்கிருந்து கிளம்பினது போல, கானான் தேசத்திற்குள்ளே போனது போல, எனக்கும் ஒரு இளைப்பாறுதல் நாட்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? வைத்திருக்கிற விசுவாசத்தோடு நாம் இந்த இடத்தை விட்டு என்ன செய்ய வேண்டும்? கடந்து செல்ல வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.